அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தேங்காய் பால் நீர் உருண்டை பண்ணலாம். இந்த மாவில் தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பாலே சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 2 தேங்காய் எடுத்திருக்கேன். 2 தேங்காய் எடுத்து அதில் 1.5 தேங்காய் மூடி தான் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கூடயே 2 இன்ச்சு இஞ்சி, நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி கொண்டு வந்தாச்சு பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை ஒரே பால் தான் எடுக்க போகிறோம், 2-3 பாலெல்லாம் இல்லை. நல்லா பால் கட்டியாக எடுத்துக்கலாம். இதை ஒரு துணியில் போட்டு நம்ம இதை நல்லா புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சம் அலம்பி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை புழிஞ்சு நல்லா பால் எடுத்துடலாம். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வாசனையோடு இந்த பால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பால் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பால் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கலாம். 1 2 கிட்டத்தட்ட 3 இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. நம்ம இதே அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறோம், அதே கிண்ணத்தில் தான். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். எதுவுமே ஊமையாக இருக்கக்கூடாது, எல்லாமே படப்படன்னு நல்லா பொரியணும், இல்லாட்டி அந்த கசப்பு கொஞ்சம் வந்துடும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் செவக்கட்டும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லியாக எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இதை இப்போ சேர்க்க வேண்டாம், கலர் மாறிடும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, நிறைய கூட போடலாம், நல்லாவே இருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா சிகப்பாக வதங்கணும்னு வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போகிறோம். கூட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் இந்த பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, தேங்காய் பால், அதை சேர்க்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கலாம். பால் சேர்த்துடலாம். பால் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால் தளன்னு கொதிக்க விட வேண்டாம், சும்மா லேசாக சூடானாலே போகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்தேன், நீங்கள் அப்புறமா ருசி பார்த்து கூடையோ குறையோ சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த நல்லா அது கொதி வந்துடும், சூடாகிடும். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். தண்ணி மேலே லேசாக புகை வர மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த மாவை இதில் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம். நம்ம இடியாப்ப மாவு, இது பச்சரிசி மாவு, வீட்டிலே பண்ண மாவு.
இது ஏற்கனவே வறுத்து வச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒரு லேசாக சூடான மாதிரி வறுத்தா போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ரொம்பவே ஆற வேண்டாம், கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்துடுச்சு. இல்லை கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் போட்டு இந்த மாதிரி தண்ணி தெளித்து இதை சாஃப்டாக உருண்டைகளாக பண்ண போகிறேன். பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம். சூடாக தான் இருக்குது. இந்த சூட்டில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்தா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டதும் கரைஞ்சிரும். நம்ம மென்று சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. பல்லு போன பெரியவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். இப்போ நல்லா அதை பிசைஞ்சாச்சு. இப்போ அவிக்க வேண்டிய தட்டில் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். பெருசாவோ சின்னதாவோ பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது நல்ல இந்த மாவு பதமாக தான் இருக்குது. ஒரு ஆவி வந்தால் போதும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிடலாம். நான் கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடானதும் இதை அதில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.